சஸ்திகாவின் உயர்ந்த கனவு. சஸ்திகா ஒரு கிராமத்து அரசு பள்ளியில் படிக்கும் சுட்டி பெண். அவள் வசிப்பது ஒரு சிறிய குடிசை வீடாக இருந்தாலும் அவளது கனவுகள் வானத்தை விட உயர்ந்தவை. அவளது பள்ளி சுவரில் ஒட்டப்பட்டிருந்த அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகள் அவளுக்கு பெரும் ஊக்கத்தை அளித்தன. குறிப்பாக உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்கவிடாமல் செய்வதே கனவு என்ற வாசகம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு சமயம் கலாம் ஐயா அருகிலுள்ள மாவட்ட தலைநகருக்கு மாணவர்களுடன் உரையாட வருவதாக செய்தி கிடைத்தது. சஸ்திகா எப்படியாவது அவரை சந்தித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். ஒரு முழு வாரமாக தன் கைப்பட ஒரு அறிவியல் மாதிரியை உருவாக்கினாள். பழைய அட்டைகள் மற்றும் வண்ணத் தாள்களைக் கொண்டு ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிராமம் என்ற மாதிரியை செய்தாள். விழா அரங்கில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தனர். சஸ்திகா தன் கைகளில் அந்த மாதிரியை சுமந்து கொண்டு கூட்டத்தின் நடுவே ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். கலாம் ஐயா மேடைக்கு வந்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கினார். அவளது குரலும் கையில் இருந்த அந்த அழகான அறிவியல் மாதிரியும் கலாம் ஐயாவின் கண்களில் பட்டது. அவர் சிரித்துக்கொண்டே அந்த கடைசி வரிசையில் ஒரு குட்டி பெண் கையில் ஏதோ ஒரு கிராமத்தையே வைத்திருக்கிறாளே, அவளை முன்னால் வரச் சொல்லுங்கள் என்றார். சஸ்திகா மேடைக்கு சென்றாள். கலாம் ஐயா மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவளது உயரத்திற்கு நிகராக குனிந்தார். சஸ்திகா உற்சாகத்துடன், ஐயா, இது எதிர்கால இந்தியா, இங்கே மரங்கள் வெட்டப்படாது, சூரிய ஒளியில் மின்சாரம் எடுக்கப்படும், உங்களைப் போல நாங்களும் நாட்டுக்காக உழைப்போம் என்றாள். கலாம் ஐயா நெகிழ்ந்து போய் தன் கையில் இருந்த குறிப்பேட்டை எடுத்து அதில் சஸ்திகா, நீ ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்குவாய், வாழ்த்துக்கள் என்று கையெழுத்திட்டு அவளிடம் கொடுத்தார். காலம் உருண்டோடியது. 15 ஆண்டுகள் கழிந்தன. இன்று இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் ஒரு முக்கிய ஏவுதளத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஒரு புதிய ராக்கெட் விண்ணில் ஏவப்பட தயாராக இருந்தது. அந்த திட்டத்தின் தலைமை விஞ்ஞானியாக ஒரு இளம் பெண் கம்பீரமாக நின்றிருந்தாள். அவள் வேறு யாருமல்ல, வளர்ந்து பெரியவளான சஸ்திகா தான். சரியான நேரத்தில் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. அது வெற்றிகரமாக தனது சுற்றுப்பாதையை அடைந்தவுடன் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டு அறையும் கைதட்டலால் அதிர்ந்தது. சஸ்திகாவிற்கு வாழ்த்துகள் குவிந்தன. வெற்றியின் தருணத்தில் சஸ்திகா மெதுவாக தன் மேசையின் டிராயரை திறந்தாள். அங்கே பழையதாகி போன ஒரு குறிப்பேடு இருந்தது. அதில் ஒரு முதிர்ந்த கையெழுத்தில் சஸ்திகா, நீ ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்குவாய், வாழ்த்துகள் என்று எழுதப்பட்டிருந்தது. சஸ்திகா அந்த குறிப்பேட்டை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அவளுக்கு அன்று மேடையில் கலாம் ஐயா அவளது உயரத்திற்கு குனிந்து பேசிய அந்த முகம் நினைவுக்கு வந்தது. ஐயா, என் கனவை நனவாக்கிவிட்டார்.